ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹன்சிகாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப க்ரீமியாக நல்ல திக்காக ஒரு ரிச்சான ரைஸ் கீர் செய்ய போகிறோம். அதுக்கு நான் முதல்ல 1/4 கப்பு போல் ரைஸ் எடுத்து, பாஸ்மதி ரைஸ் நான் எடுத்திருக்கேன். 1/4 கப்பு ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி 30 மினிட்ஸ்க்கு அதை நல்லா ஊற வைக்கணும். நீங்கள் பாஸ்மதி ரைஸ்ன்னு இல்லை, உங்கள்கிட்ட எந்த ரைஸ் இருக்கோ அந்த ரைஸை வச்சு செய்யலாம். கீர் வந்து ரொம்ப டேஸ்டியாகவே வரும். இப்போ ஊற வச்ச ரைஸை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா திக் பாட்டம் இருக்கிற ஒரு கடாயில் நான் 5 கப்பு போல் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். ஃபுல் ஃபேட் மில்க் எடுக்கிறதுனால பாயசம் வந்து நல்லா டேஸ்டியாக க்ரீமியாக இருக்கும். அதனால் இப்போ வந்து இதோடு நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு கேசரி சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட கேசரி இல்லைன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலரும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பால் அடி பிடிக்காத மாதிரி அடிக்கடிக்கு ஒரு கரண்டியால் மிக்ஸ் பண்ணினே இருக்கலாம். இப்போ குங்குமம் பூவோட கலர் வந்து பாலில் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. பால் வந்து ஒரு பொங்கி வந்துருச்சு. இப்போ வந்து ரைஸ் சேர்த்து நல்லா குக் பண்ணலாம். ரைஸ் வந்து பல்ஸ் மோடில் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வைக்கிறதுனால ரைஸ் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். அதனால கீரும் ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். இப்போது ரைஸ் வந்து நல்லா வேக வைக்கலாம். ஓகே, இப்போ வந்து ரைஸ் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஸ்வீட்லெஸ் கோவா 1/4 கப்பு போல் சேர்த்துருக்கேன். கோவா சேர்க்கறதுனால கீர் வந்து நல்லா டேஸ்டியாக க்ரீமியாக வரும். அதனால இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கோவா, பால், அரிசி இதெல்லாமே நல்லா சேர்ந்து வரணும். இப்போது நான் இதில் 1/4 கப்பு போல் சுகர் எடுத்திருக்கேன். சுகர் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா சேர்த்துருக்கலாம். நம்மளுக்கு ஸ்வீட்னஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா இப்போது க்ரீமியாக வந்துருச்சு கீர். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் காஞ்ச திராட்சை, 2 டேபிள் ஸ்பூன் போல் முந்திரி பருப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நல்லா சாப் பண்ணி வச்சுக்கிற பாதாம், இல்லை நட்ஸ் நம்மளுக்கு எது வேணுமோ அதை சேர்த்துக்கலாம், நம்ம இஷ்டம் தான். இப்போ இது எல்லாமே லோ ஃப்ளேமில் நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். Any ideas? இப்போ வந்து எல்லா நட்ஸும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது கீரோட ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நான் ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போது ஃப்ரை பண்ணி வச்ச நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். கீர் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த குங்குமப்பூ சேர்க்கறதுனால அதோட டேஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ கீர் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கீர் வந்து இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். ஏன்னா அதை ஆற ஆற இன்னும் கொஞ்சம் லைட்டாக திக் ஆகும். இது வந்து கீர் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு 1/2 ஹவரில் வீட்டில் ஆறாமல் செய்யலாம். இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். Thanks for watching. We will meet in the next video. Please like, share and subscribe.